சார் சீமான் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்டிஏ கூட்டணியில் நான் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எடப்பாடி ஐயா வந்து போய் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல்னா காங்கிரஸுக்கு தான் லாபம் பாராளுமன்றத்தில். அதை தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் வந்து மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவார்னு சொல்லும்போது யாரும் எதிர்பாராத அளவு அவர் பாஜக வந்து சரண்டர் ஆயிட்டார். பாராளுமன்றத்துக்கு வராததே சட்டமன்றத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்துல தான் சீமான் எடப்பாடிக்கு லாக்க போட்டார். எப்பா நீ பாராளுமன்ற எலெக்ஷனில் இப்படிலாம் சொன்ன, பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சிருந்தேன்னா மோடிக்கு 15 எம்பி வந்திருக்குமே, உனக்கு 2 மந்திரி வந்திருக்கு, எனக்கு பயந்து தான் நீ. இது விஜய் தரப்புக்கும் அடி. பல நிரூபிக்காத விஜய ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிரம்னு எடப்பாடி விஜய மதிக்கல. துக்ளக் சத்யன் குருமூர்த்தியும் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் சீமான பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, திராவிடத்தை வீழ்த்தணும்னா தமிழ் தேசியம் தாங்கிறத சீமான மோடி சிஎம்மா சொல்லிடுவாருன்னு எடப்பாடி என்டிக்குள்ள வந்துட்டாரு. இன்னும் கேம் ஓவர் இல்ல. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். சார் சீமான் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்டிஏ கூட்டணியில் நான் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எடப்பாடி ஐயா வந்து போய் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. நான் வந்து அந்த கூட்டணிக்கு போய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எடப்பாடி வந்து போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எதை வச்சு சார் அப்படி சொல்கிறாரு? அதாவது முழுக்க எடப்பாடி சொல்கிறது உண்மை. அது நான் தான் பேசினேன். மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்க, நான் தான் பேசினேன். சீமான் 214 தனிச்சு நிற்கணும் தான் உறுதியாக இருக்கார், கொள்கை உறுதியோடு தான் அவர் இருக்கிறார். நான் பேசுனதும் எடப்பாடி பழனிசாமி என்ன பயந்துட்டாருன்னா, 21லே நாம் சசிகலாவை உள்ள நுழைய விடாமல் இருக்கிறதுக்கு ஆர்டி டீமோட மோடிக்கிட்ட உள்ள செல்வாக்கு தானே அவருக்கு தெரியும். சத்யன் குருமூர்த்தி இவரை தூக்கி போடும்போது நாம் தான் தூக்கி போட்டால் சசிகலாட்ட மலமளி காலில் விழுந்து சசிகலா லீடர் ஆயிடுவாங்க, வேண்டான்னு தடுத்தங்கிறதும் எடப்பாடிக்கு தெரியும். அதான் சொல்லு, மிதுன் பழனிசாமி 10,000 கோடி எங்கள் நாடார் டீம், ஆல் இண்டியா டீம் உங்களை காப்பாற்றி விடலைன்னா உங்களுக்கு வந்திருக்குமாங்கிறத மிதுன் பழனிசாமி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமிக்கு எதிராக இதை நான் கேட்பேன். இது என்னோட நியாயமான ஒரு இது. அவங்க இன்னைக்கு 20% ஓட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அதை நம்ம மதிக்கணும். அதை நம்ம மதிக்காமல் அதை உண்மையை மறைச்சிட்டு பேச முடியாது. பட் நடந்த கதையில் இதுங்கிறதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி அவர் சுப்பிரமணிய சாமி, குருமூர்த்தி, இல்லை கணேசன்ஜி இவங்களை மீறி இவர் சொன்னது தானே சசிகலா விஷயத்தில் மோடிக்கிட்ட நடந்தது. அப்போ பைப்போலரை உடைக்கணும், பைப்போலரை உடைச்சாதான் காங்கிரஸுக்கு அங்கே ஆளுமையை தட்ட முடியும், காங்கிரஸுக்கு 40 எம்பி தட்ட முடியும். இது திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல்னா காங்கிரஸுக்கு தான் லாபம் பாராளுமன்றத்தில். அதை தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் வந்து மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவார்னு சொல்லும்போது யாரும் எதிர்பாராத அளவு அவர் பாஜக வந்து சரண்டர் ஆகிட்டார், வந்துட்டார். பாஜகவும் சரண்டர் ஆனதுனால நான் அந்த வார்த்தையை சொல்லலை, பாஜகவிட்ட வந்துட்டார். 20% கண்டு பாஜகவும் வாங்கிட்டாங்க. நம்ம உண்மையை சொல்லணும். இவர் வந்து 2024 என்ன சொன்னார்? பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்டு, தேவையில்லாத ஆணி, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. சீமானா அதுதான் சொன்னார். ஆனால் மோடிக்கு ஆஃபரை ரவீந்திரன் துரைசாமி சீமானை கன்வின்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்சுக்கிடுவான். இந்த முறை பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்னதும் நமக்கு எதிர் திசையில் இருந்த சத்யன் குருமூர்த்தி ஆதரவாக வந்துட்டார். அவர் வந்து டெல்லியில் என்ன பேசிட்டாருன்னா, சீமானை சொல்லலாம், சீமான் வந்து அந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருக்கிறான், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜ் ராஜாஜி நிற்கும்போது 40% ஓட்டு உண்டு, அந்த ஓட்டர்ஸ் தான் அன்னைக்கு எதிராக திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறவன் 35% மேலே காமராஜ் தலைமையை ஏற்றுக்கிட்ட ஓட்டர்ஸ் தான் நிற்கிறான். அதை சீமான் பிடிச்சிக்கிட்டான். பெரியார் மண்ணில் பெரியாரே மண், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பிடிச்சிக்கிட்டான். அப்போ அது நமக்கு ஓட்டாக வரும். இன்னொன்று சீமானுக்குள்ள ஓட்டு சில 100% கம்யூனிட்டி ஓட்டு, கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரிப்பட்ட ஓட்டு. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் அகாலிதளம், ஐஎன்எல்டி, பிஆர்எஸ், தென் மாயாவதி எல்லாம் பாதியாக போயிட்டாங்க. இவர் 3.8லேருந்து 8.2 ஜம்ப் ஆகிட்டான். அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம் இல்லாத பல சமூகங்கள், வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், விஸ்வகர்மா, செங்குந்தர், இப்படி பல சமூகங்கள், உடையார் போன்ற பல சமூகங்கள் வந்து சீமானை தூக்கி விட்டு தான் நாம் மேலே வர முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ சீமான சீஃப் மினிஸ்டராக சொன்னால் இந்த ஜாதிகள்லாம் கன்சால்டேட் ஆகிரும், நம்ம தாராளமாக சீமான சீஃப் மினிஸ்டராக சொல்லி போகலாங்கிற கருத்தை குருமூர்த்தி மோடிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தெளிவாக கூட அவர் பேசிட்டார். இப்போ அதில் சசிகலா விஷயத்தில் நானும் குருமூர்த்தியும் எதிர் திசையில் இருந்தோம். சீமான் விஷயத்தில் குருமூர்த்தியும் நானும்
ஒரே திசையில் வந்துட்டோம். நிர்மலா சீதாராமன் கூட சீமான்கிட்ட பேசும்போது நீங்கள் தனிச்சு நிற்கிறதா நல்லதுங்கிறதையும் அதையும் உங்களை தலைமைங்கிறதையும் சீமான் தலைமை கூட ஒரு பார்வை இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை நிர்மலா சீதாராமன், குருமூர்த்தி ஸ்பெசிஃபிக்காட்டே சொல்லிட்டாப்புல. இதை தாண்டி சீமான சிஎம்மா வைக்கிறதுனால சொல்கிறதுனால மோடிக்கு 29 என்ன லாபம்னு ஒரு பெரிய டிராப்ட் வந்து எங்கள் டீம், குஜராத் டீம், ஐபி எல்லாமே வந்து மோடி இதில் வச்சுட்டாப்புல. இது சதாசிவம் மூலமாக, டெல்லி லாபியில் இவங்க வானதி சீனிவாசன் மூலமாக, சிபி ராதாகிருஷ்ணன் மூலமாக எல்லாம் தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி நம்ம பிஜேபி கிட்ட போய் சேரலைன்னா சீமான மோடி சிஎம் ஆக்கி கேண்டிடேட்டாக பண்ணி பைப்போலர் பொலிட்டிக்ஸை அடிச்சிருவார். அப்போ தான் 29 அவருக்கு பெரிய லாபம் வரும். ஸோ இங்கே திமுக அண்ணா திமுகங்கிற அரசியல் காங்கிரஸுக்கு தான் 40 எம்பியை கொடுக்குன்னு சொல்லும்போது டக்குன்னு எந்த காலமும் கூட்டணி இல்லை, 26லையும் கூட்டணி இல்லை, என்னைக்கும் கூட்டணி இல்லைங்கிற ஒரு பாராளுமன்றத்துக்கு வராததே சட்டமன்றத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்துல தான் சீமான் எடப்பாடிக்கு லாக்க போட்டார். எப்பா நீ பாராளுமன்ற எலெக்ஷனில் இப்படிலாம் சொன்ன, பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சுருந்தேன்னா மோடிக்கு 15 எம்பி வந்திருக்குமே, உனக்கு 2 மந்திரி வந்திருக்குமே, எனக்கு பயந்து தான் நீ பாஜக கிட்ட விழுந்துட்டங்கிறத சீமான் போன வாரம் ரெட்டமலை சீனிவாசன் அதில் வந்து அடிச்சிட்டாரு. இது விஜய் தரப்புக்கும் அடி. பல நிரூபிக்காத விஜயை ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிரம்னு எடப்பாடி விஜயை மதிக்கலை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை மதிக்காமல் ப்ரூவ்டு ஓட்டு கொண்ட பாஜக கிட்ட 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக இருந்தாலும் 2ஆம் இடத்தை உறுதி பண்ணதுக்கு சீமான் மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் வந்துடுவோன்னு அச்சப்பட்டு இங்கே வந்து விழுந்துட்டார். இப்போ ஏற்கனவே எடப்பாடியை வந்து சீமான் வீக்கன் பண்ணி தான் 1.1லேருந்து 8.1 வந்திருக்கிறாரு. மீண்டும் சீமான் வந்து எடப்பாடியை வீக்கன் பண்ணக்கூடிய அந்த ஒரு முகாந்திரமாக தான் இதை வாங்கி அடிச்சிட்டாரு. இப்போ எடப்பாடி சீமான் எப்படியெல்லாம் வீக்கன் பண்ணுறாரு? நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி மாறிட்டார். சீமான் உறுதியான தலைவராக இருக்கார், எடப்பாடி இன்கன்சிஸ்டண்டாக இருக்கிறார். வன்னியருக்கு 10.5ங்கிறது விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் வன்னியகுல சத்திரியர்களை கண்டு பயந்து விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி. சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன்னு நிமிர்ந்து நின்று எண்ணி கொடு அளந்து கொடுன்னு களத்துக்குள்ளே நின்னார். 2 அடுத்தால ஈரோடு கிழக்கில் தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஏற்கனவே வளர்ந்த சீமான் தன் பிரச்சாரத்தால் 8.3 13.3 ஆக்கிட்டார்னா நம்ம 23 நமக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லாமல் அது 18க்கு போச்சுன்னா கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைங்கும் போது மற்ற மட்டங்களில் சீமான் ஏறிடுவார். ஸோ சீமானை கண்டு எடப்பாடி இவ்வளோ வீழ்ச்சியும் அடைகிறார். இந்த வீழ்ச்சிக்கு பிறகு எப்படியாவது நம்மளை காப்பாற்றப்படணும்னா அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னா ஒரு 160 இடத்துக்கு மேலே நம்ம கீழே போயிடும். ஃபைட்டு சீமானா ஸ்டாலினான்னு போயிடும். தமிழ் தேசியமாக திராவிடமானு இந்துத்துவா தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி போயிடும்னு பயந்து போய் எடப்பாடி உள்ள வந்துட்டார். இப்போவும் எடப்பாடி மீண்டும் பதட்டத்தில் இருந்து சீமானை வளர்த்து விடுறாரு. கடலூரில் 10.5க்கு ஆதரவாக பேசுகிறாரு, திருச்சியில் 10.5க்கு எதிராக பேசுகிறாரு. அப்போ சீமான் நிலையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் ஏன் கொடுக்கணும், நான் போல்டா சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கோனேரி கோட்டை விஷயத்திலும் சீமான் வந்து கோனார் கோட்டைன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அடுத்து இவர் மதுரை ஏர்போர்ட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரையா பேர் வைக்கணும்னு சொல்கிறாரு. சீமான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும்னு சொல்கிறாரு. இது என்டிஏக்கு ஓட்டு போட்ட, மோடிக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார்கள், முத்தரையர்கள், யாதவர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதரவை எடப்பாடி சரியில்லையா, எடப்பாடிக்கு நம்ம ஓட்டு போடாண்டா, சீமான் தான் தமிழ் தேசியம்னு ஒரு திராவிடம் வந்து தேவேந்திரர் தேவர்னு கலவரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீமான் தான் ஒற்றுமைக்காக பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் பேசுகிறான் சொல்கிறாருன்னு எடப்பாடி இதில் சீமான்ட்ட அடி வாங்கிட்டார். அடுத்து பெரியாருக்கு பாரரத்னா கேட்டவர் அதை மறந்துக்கிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு பாரரத்னா இவர் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சமாளிக்கிறதுக்காக கேட்குறாரு. சீமான் பாரதியாருக்கு பிராமணர், அவருக்கு ஏன் தேசிய கவிக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு. வெள்ளாளர் வஉசி அவர் தியாகம் பரிசு அவருக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு. இதுலேயும் பிராமணர் வெள்ளாளர் போன்ற ஜாதிகள்லாம் சீமான் சொல்கிறது ஐயா சரி, எடப்பாடி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் 2024 நாம் தமிழர் அதிமுகவோட மதுரை டு கன்னியாகுமரியில் 30,000 ஓட்டு அதிகம். விளவங்கோட்டில் என்ன முக்குலத்தோராக இருக்காங்க. அங்கே சீமான் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் எடப்பாடியை கீழே தள்ளிட்டார். இதில் தான் இந்த ஹிண்டு ராமகிருஷ்ணன் போன்ற இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் ஜேர்னலிஸ்ட், ராமகிருஷ்ணன் சொல்லுங்க ஐயா, ரவீந்திர துரைசாமி அறிவு நாணயம் மற்றவர் ராமகிருஷ்ணன் சொல்றாரு. இதுல நான் சொல்றல ஏதாவது தப்புன்னு முகம் காட்டி ஹிண்டு ராமகிருஷ்ணால சொல்லிட முடியுமா? ஹிண்டு ராமகிருஷ்ணன் யூ ஆர்
இன்டலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பர்சன், அறிவு நாணயமற்றவர் ஹிண்டு கட்டுரையாளர் ராமகிருஷ்ணன் நான் அடிச்சு ஆணித்தரமா குற்றம் சாட்டுறேன். இதுல நான் சொன்னதுல ஒன்னாவது தப்புன்னு உங்களால முகம் காட்டி நாக்கு மேல பல்லு போட்டு சொல்லிட முடியுமா சார்? முடியாது. ஏன்னா உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, தரவுகளோட உண்மையை சொல்றேன். அப்ப இந்த இடத்துக்குள்ள சீமான் இந்த அளவுக்கு எடப்பாடியை பலையனப்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் தீரன் சின்னமலை கவுண்டர் அந்த இதுல சின்னமலை கவுண்டருக்கு வீரமும் சின்னமலை கவுண்டர் எப்படி வளர்ந்தாருங்கிறது எடப்பாடியை பலையனப்படுத்தக்கூடிய அரசியலை சீமான் தெளிவா பண்ணுவாரு. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே சீமான் பக்கம் வந்ததுனால தான் சீமான் 8% வளர்ந்திருக்காரு. இதை துக்ளக்கில் ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி நேர்மையாக எழுதுவாருன்னு நினைக்கிறேன். இதை ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் ஒரு வீடியோவா போடுவாருன்னு நினைக்கிறேன். பாண்டே, நான் சொல்றது உண்மைதான் தம்பி, ஆதாரத்தோட சொல்றேன் தம்பி. நீ இப்போ விஜய் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு என் தம்பியை பாராட்டுறேன், என் தம்பிக்கு பாராட்டுகள். அடுத்து இந்த மாதிரிப்பட்ட ஹிண்டு ராமகிருஷ்ணன் போன்றவங்களும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான மோடி சிஎம்மா சொல்லிடுவாருன்னு எடப்பாடி என்டிஏக்குள்ள வந்துட்டாரு. இன்னும் கேம் ஓவர் இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி, இன்னும் கேம் ஓவர் இல்லை. ஆர்டி டீம் சசிகலா மேட்டரில் ஒர்க் பண்ண மாதிரி இதுலேயும் ஒர்க் பண்ணுறாப்புல. எங்களுக்கு தேவை பிஎம்கிட்ட இருந்து ஒரு பைப்போலர் நல்லது, 29 எது நல்லதுங்கிறத நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிடுவோம். அவர் சீமானுக்கு ஒரு ஆஃபரை தரணும், தந்தா அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடிடுவோம். பார்ப்போம், நாங்கள் முயற்சி பண்ணுறோம். 21 நாங்கள் ஜெயித்தோம் கடவுள் அருளால். எங்கள் ஆல் இண்டியா டீமில் உள்ள எங்கள் நண்பர்கள் பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா டீமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால குருமூர்த்தி, இலகணேசன், சுப்பிரமணிய சாமி இவங்களே மீறி ஜெயித்தோம். வரலாறு யாரும் மறைக்க முடியாது. ஹிண்டு ராமகிருஷ்ணனும் மறைக்க முடியாது, துக்ளக்கு மறைக்க முடியாது, இவர் ரங்கராஜ் பாண்டே மறைக்க முடியாது. வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. இப்போ எங்களுக்கு இவர் துக்ளக்கு சத்ரியன் குருமூர்த்தியும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் சீமான பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, திராவிடத்தை வீழ்த்தணும்னா தமிழ் தேசியந்தாங்கிறத அவங்களும் இருக்கிறாங்க. எடப்பாடி இதை தடுக்கன்னு இருக்கிறாரு. எடப்பாடிக்கும் பெரிய லாபி இருக்குது. எடப்பாடிக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கிறதும் நான் தெளிவாக சொல்ல முடியும். கேபி ராமலிங்கம் எடப்பாடிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, வானதி சீனிவாசன் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, ஃபைட்டு இன்னும் 6 மாதம் இருக்குது, ஃபைட் பண்ணி பார்ப்போம், முகங்காட்டி ஃபைட் பண்ணிடுவோம். 21 ஜெயித்தோம். யாரெல்லாம முகங்காட்டி ஜெயித்தோம், எவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம். 26 ஜெயிக்க மாட்டோமா? பட் சீமானுக்கு முடிவு தான் எனக்கு இப்போ இங்கே அவர் 200 தனிச்சுன்னே இருக்கிறாரு. அவர் இறங்கி வந்திருப்பாருன்னா அப்போவே நான் இவர் பாஜகவுக்கு எதிராக பேசும்போதே நான் அதில் முடிச்சிருப்பேன். 50-50 சீமான் சீஃப் மினிஸ்டருங்கிறதே நான் முடிச்சிருப்பேன். பாஜகவுக்கு பாதி, சீமானுக்கு பாதி, சிஎம்னு முடிச்சிடலாம். சீமான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, 4 வரையும் எடுத்து நிற்கிறாரு. பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு இருக்கிறாரு. பார்ப்போம், மோடிட்டு அந்த ஆஃபர் வந்துன்னா நான் சீமானை பர்சியூட் பண்ணி சீமான் சிஎம்னு என்டிஏ உருவாக்க முடியும். இது வானதி சீனிவாசனுக்கு எதிராக தான், அவங்க விருப்பத்துக்கு எதிராக தான், கேபி ராமலிங்க விருப்பத்துக்கு எதிராக தான், குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன் விருப்பத்துக்கு எதிராக நம்ம மோடி நன்மைக்காக பைப்போலர் பொலிட்டிக்ஸை உடைக்கணுங்கிறக்காக சசிகலா மேர் விஷயத்தில் ஜெயித்தோம். இப்போ இவங்க ஒன்றும் பெருசாக நான் எடுக்கலை இவங்களை. பட் இங்கே சீமானுக்கு அக்செப்டன்ஸ் இல்லாதான் எனக்கு இந்த இடத்துக்குள்ள என்னோட முயற்சியில் ஒரு ஹர்டலாக இருக்குது. பார்ப்போம், மோடிக்கிட்ட நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி.